நிமிஷத்தில் போவான்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கடைசிக்கு 14 நிமிஷத்துலேயே போயிடுவான் பார்த்து. இந்த ஒரு வழி விட்டார்னா போயிடலாம். அவர் எவ்வளோ வழி விட்டார்லண்ணா, கொஞ்சம் ஸ்பீடாக போகிறாரு. இந்த ரோடு கொஞ்சம் பழக்கமாயிடுச்சு. எங்கே இருக்குன்னு தெரியும். நீங்கள் இன்னும் 4 நாள் தான் இருக்குது. இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிடலாமா கிளம்புனா? பண்ணிடலாம். நீங்கள் பயந்துட்டே இருக்கீங்களா? அந்த பயத்தை விட்டு வெளியே வாங்கண்ணா. பயத்துக்குள்ளேருந்து வெளியே வாங்க. அந்த பயந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. எப்படி வந்தால் ஒரு புலிக்குட்டி டக்குனா வீட்டில் சொல்லிட்டு வந்தீங்கன்னா கேட்டிருப்பீங்க அவரை பார்த்து. கொஞ்சம் 4 ரோடு வருது, 3 ரோடு வருது, நின்று போகலாம். ஒரு வாட்டுக்கு வராது. அவரும் நம்ம தான் பார்க்காம மாட்டோமோ அப்படின்னு. இல்லை, நம்ம பார்த்துட்டோம். அவர் ஒரு சிக்க நம்ம காரை பார்த்து நின்றுருக்கணும். அவர் ரோட்டில் வராமல் அவர் நம்ம ரோட்டில் ஏறி வராங்க. தப்பு போகலாம் 3வது கீழே திருப்பிட்டு வேற லெவல்றான். 3வது கீழே திருப்பினா செகண்ட் கீழே போகலாம். சூப்பரா. போடு 3 போடு. ஏன் மறுபடியும் அங்கே போய் 2 போட்டுக்கலாம். டக்குன்னு அவர்கிட்ட பிரேக் அடிச்சு போட்டு மூவ் பண்ண வச்சியா. சூப்பர். இருக்கு கம்பேக் கொடுத்துட்டேன் முனேஷ். கொடுத்துருவோம் அவ்வளோதான். இதுக்கப்புறம் எடுத்துட்டு போய் காமிக்கிறதா போலீஸ் முன்னாடி. இதுக்கப்புறம் கம்பேக் கொடுக்கலன்னா என்னென்ன பண்ணுறது அப்படிங்கிறியா? பரவாயில்ல, 4-5 நாள் கழிச்சு வந்தாலும் 4 நாள் ஆச்சா? வெளியில வாங்கிடும். லைசன்ஸ் வாங்குறமே கையோட 2க்கு சேர்த்து வாங்கிக்கலாமே. லைசன்ஸ் எடுக்கிறான், வேற ஒன்றும் இல்லை. 6 அடிக்கணும் முனேஷ். 2 வீலருக்கு ஒருக்கா எடுத்து மறுபடியும் 4 வீலருக்கு ஒருக்கா ஜாயின் பண்ணிவிட்டு கையோட ஓட்டி பழைய எடுத்துட்டா 2க்கு வாங்கிக்கலாம். மறுபடியும் கார் வாங்கும்போது பார்த்துக்கலான்ற மைண்ட் செட்டில் வந்து வாங்கிக்கலாம். வேற ஒன்றும் இல்லை. முனேஷ் கரெக்டா? முனேஷ் கரெக்டாக. வேலைக்கு போயிட்டா அடுத்தது 6 தானே அப்படிங்கிறது. வேலைக்கு போயிட்டா தெரியும். வேலைக்கு போனோன்னு செகண்டில் ஒரு கார் வாங்கி தட்டி எடுத்துடணும். அதுக்கப்புறம் புதுசாக இன்னைக்கு வேலைக்கு ஜாயின் பண்ணுறோன்னா என்னாச்சு? இன்னைக்கெல்லாம் நான்
எக்ஸாம் இருக்கு, எழுதிட்டு இருக்கேன். எதுலையுமே கிடைக்கல. என்ன ஒரு தேடிட்டு இருக்கிறேன்? ஐடியில் தானே. 4 எக்ஸாம் இது பண்ணிட்டேன். 2-3 தான் இன்டர்வியூ கிளியர் பண்ணியிருக்கேன். ஆனால் அவங்க என்ன கூப்பிடல. இந்த இடத்துல இந்த கம்பத்துக்கிட்ட விட்டோம் இவன்லாம். இவனே ஆமாண்ணா. வீட்டிலேருந்து கூப்பிட்டாங்க, வந்துட்டேன். கீழே இருக்கிறேன். ஆஃப் அன் ஹவர் மூவ் பண்ணிட்டாலே ஜெயிச்சிட்டேன் மனுஷன். அவ்வளோதான். இன்னைக்கு ஆஃப் பண்ணலாம். இப்போ வரையும் ஆஃப் பண்ணல. இப்போ வரைக்கும் ஆஃப் பண்ணல. வீடு போகிறக்குள்ள பார்த்துக்கலாம். வீடு போகிறக்குள்ள நமக்குன்னு ஒருத்தவங்க வருவாங்க பாருங்களேன். நடுவில் வருது. யார் வந்தாலும் நம்ம வேலையை நம்ம செஞ்சுட்ட பிரச்சனை இல்லை. இத்தனை வண்டி இருக்குது, நடுவில் கொண்டு ஓவர்டேக் பண்ணுறாரு. அவருக்கு என்ன அவசரமா பாவம். வண்டி போகிற ஸ்பீடை பார்த்தா ஏதோ டைமிங் லேட் ஆகிடுச்சு. வேறு மறக்குது ஆக்சுவலி. எடுத்து பேசி பார்த்துக்கலாம். ஃபோனோட அந்த ஓப்பன் பண்ணி எடுக்கிறதுக்கே பெரிய அங்கே போய் பேசிக்கலாம். போடு, மூணாவது இப்போ தான் 2வது கீர். கீழே இறங்கிடுச்சு. தப்பில் விட. பட் இறங்கி அப்படியே மூமெண்ட்லேயே வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும். நிற்காமல் மூமெண்ட்லேயே தான் நல்லா இருந்திருக்கும். நான் இறங்கக்கூடாதுன்னு நினச்சிட்டே போனேன். ஆனால் இடமே இல்லை. பரவாயில்ல, இறக்காத தப்பு. நான் எது தப்பு சொல்லி உன்னைய. இவர் போயிட்டு வர மறுபடியும் இறங்கணுமா? போகலாம், நீ ரைட்டில் திருப்பு. அவர் பெரிய உருவம் வழி கொடுத்தோம், தப்பு இல்லை. இவர் சின்ன உருவம், ஈக்குவலாக இருந்தாலும் ஈக்குவலாக வண்டி போகும். தேர்ட் கியர், ஃபோர்த் கியர் போகுது, செகண்ட் கியர் தான். ஃபோர்த் கியர்லாம் போட்டுன்னா வண்டி ஆஃப் ஆகிருக்கும். நான் சொன்னால் நமக்குனே வருவாங்க. அவ்வளோ நேரம் கிளச்சு பிடிச்சிட்டு தான் இருந்தேன். டக்குன்னு செகண்ட் கியரை போட்டு மூவ்மெண்ட் ஆரம்பிச்சிடணும். டைமிங் மட்டும் வேஸ்ட் பண்ணக்கூடாது, வேற ஒன்றும் இல்லை.
லெஃப்ட்டு நான் உங்களை மறுபடியும் வந்து இறக்கி விட்றேன். ஓகேண்ணா. நாளைக்கு ஒரு 2 பேர் இருக்க மாட்டாங்க மூணு சீக்கிரம் ஆகி கொடுத்துறேன். ஓகேண்ணா பிரச்சனை. இன்னைக்கு அப்பா போயிட்டாரு, இல்லாட்டி எனக்கு ப்ராப்ளம் இல்லை. இல்லைண்ணா ஹரின்ற ஒரு தம்பிக்கு இன்னும் வெள்ளிக்கிழமை ஒரு நாள் வருவார், முடிஞ்சது. இவர் அவருடைய காரில் பேலன்ஸ் ஓட்டிக்கலான்ட்டு காலைல இறங்க நாலு டேயிங்களா அவரோட கார் வச்சுருந்தாரு. அப்படி சொல்லி தருவீங்களா? ம் அதுக்கும் டைமிங் ஆமாம். ஹாஃப் அன் ஹவர் வருவீங்களா? இல்லை இல்லை அது நம்ம பழக்க வழக்கத்தை எடுத்து வச்சுக்காது. அது 5 நிமிஷம் 10 நிமிஷம்லாம் கணிக்க முடியாது. டே ஃபுல்லாக சொல்லி தருவீங்களா? டே ஃபுல்லாக கற்றுக்க முடியாதுண்ணா. இந்த ஹாஃப் அன் ஹவர் கற்றுக்கிற மாதிரி ஒன் டே 24 ஹவர்ஸ் நம்ம கற்றுக்க முடியுமான்னு கேட்டால் முடியாது. இதுவே உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 7-8 நாள் ஹாஃப் அன் ஹவர் வரும். அதுக்கப்புறம் 20 மினிட்ஸ் 25 மினிட்ஸ் அப்படியே 5 நிமிஷம் கம்மியாயிடும். லெஃப்ட்டு பாருங்க 1/4 மணி நேரம் தான் ஆச்சு. ஸ்பீடு பட் கிலோமீட்டர் இருக்குல்ல 1/4 மணி நேரம்னாலும் ஓட்டு பொசிஷன் எப்படின்னு கால்குலேட் பண்ணுறேன். புரியலைங்க. டயரோட பொசிஷன் அது நம்ம ஃபீல் பண்ணியே ஆகும். நம்ம ஓட்ட தான் அதை உணர முடியும். அதனால் எக்ஸிலேட்டர் இது பிரேக் இது கிளச் இதுன்னு தெரியாமல் உட்காந்துருந்தான். பாருங்க என்ன போட போடுறான்னு மாற்றி மாற்றி அழுதுட்டு இருந்தேன். மாற்றி உட்காந்த அன்றைக்கி மாற்றி சொன்னான். ஆமாம், அந்த வீடியோ கூட இருக்குல்ல. நல்லா 6 மணிக்கு வந்து உட்காந்துட்டு இது என்னன்னு தெரியாமல் உட்காந்துருப்பான். அது வேறு வழி இல்லைண்ணா. நம்ம அதை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஃபீல் பண்ணி உள்ளே போகிறோமோ அப்படி ஃபீல் பண்ணி உள்ளே போனால் மட்டும்தான் அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அது கெஸ் பண்ணுறது அதே மாதிரி தானே? ஏட்டு வச்சுட்டு அவ்வளோதான். எல்லாமே நம்ம கெஸ்ஸிங் தான். இந்த சந்தில் போகுமா அப்படிங்கிறது இங்கேயே யோசிச்சிடணும். இங்கே போகணும், நம்ம அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் அங்கே ஆயிடணும். நேரம் அங்கே போய் டெட் ரைட் திரும்பணும். ரைட் திரும்ப மீன்ஸ் நம்ம இப்போ கொண்டு வந்தால் தான் அங்கே போய் நம்ம ரோட்டில் ஈஸியாக திருப்ப முடியும். நம்ம அங்கே தானே அங்கே போய் பார்த்துக்கலாம், வண்டி அங்கே போயிடும். டக்குன்னு போய் பார்த்துக்கலாம் நினைக்கும் போதே வண்டி அங்கே போயிடும். கரெக்டாக 14 நிமிஷம் இது வரைக்கும் 14.10. நல்ல கம்பேக்ண்ணா, சூப்பராக இருக்குண்ணா. அவன் வீட்டுக்கு பொண்ணே அவன் தங்கச்சி மண்டே அடிக்கும். இங்கே நீ பாடிக்குவானா இல்லை? அவ்வளோதான். ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃபர்